ஏக்கா அதுக்குள்ள டீ போட்டுட்டீங்களா? ஆமா சின்ன பண்ணி, இது போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது? போட்டுட்டீன்னா குடி. தாங்குங்க. உங்க டீய மட்டும் எவ்வளவு நேரம் காத்திருந்தனாலும் குடிக்கலாம். அவ்வளவு டேஸ்டா போடுதீல. எல்லாரும் எப்படி போடுவாங்களோ அப்படிதான் போடுறீங்க சின்ன பண்ணி. உனக்கு அது நல்லா பிடிச்சிருக்கு. ஏக்கா யார் சொன்னா? யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்களா. நானும் எல்லா வீட்லயும் குடிச்சிருக்கேங்க. உங்க வீட்ல குடிக்க மாதிரி டேஸ்ட் ஒரு வீட்லயும் வராது. நல்லா கட்டி பால்ல போடுறீ பத்தியில. டீ தூள் சீனி எல்லாம் கரெக்டா போடுறிய. அப்படியே புகழ்ந்தது போறஞ்சின பண்ணி குடி. இன்னைக்கு என்ன நீ இருக்கோ குடிச்சு பாரு. நல்லா இருக்குங்க. நம்ம அந்த பப்ஸையும் சாப்பிடு. என்ன பப்ஸுங்க? முட்டை பப்ஸ் மக்கா. அப்படியேக்கா சரி சரி. உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரல? இருமா அவளுக்கு குடுத்துட்டு வரி வாரேன்னு. சரிக்கா. அவளால ஊத்தி குடிக்க சொல்ல வேண்டியதுதானே? அதுக்கு ஒருக்கா கடந்து அலறிட்டு நடக்கணும். ரெண்டு அங்க ரூம்ல இருந்து ஏதோ போன் பார்த்துட்டு நடக்காத. போய் குடுத்துட்டு வந்துரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பத்துக்க. அவ்வளவு மாதிரி இங்க வந்து இருந்தால் வேணா பேச முடியாம போயிடும். என்ன விஷயங்க? நீங்க நீ அவளுக்கு கொண்டு டீயும் பப்ஸ் குடுத்துட்டு வரது வரை எனக்கு கேட்காம இருக்க முடியாதக்க. படபடன்ல இருக்கும் நெஞ்சு. ஏக்க சொல்லிட்டு போயிருங்க. குடுத்துட்டு வந்துரு. எப்படி மாதிரி அதையாவது தின்னுட்டாது இருப்பால் வெள்ள மாதிரி வந்துடப்படாது. அவ்வளவு முக்கியமானதாக்கா. சரி அப்ப போயிட்டு வாங்க டக்குன்னு. நான் ஓடி வந்துறேன் சின்ன பண்ணி. ஆஹா என்ன அருமையான டேஸ்ட். எடி படம் பார்த்து முடிச்சாச்சா? இன்னும் பாதி விட வரலமா? அதுக்குள்ள முடிச்சாச்சான்னு கேக்குறீ பத்தில. நல்லா இருந்து பாருங்க டி. என்னங்க டீயும் பப்ஸும் கொண்டு வந்திருக்கேன். ஏமா கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டுக்கிடியேமா. அடுக்கலையில வைங்க, நாங்க வந்து எடுத்துக்கிட்டோம். கொண்டு வந்தாச்சு. இனி எல்லாம் கொண்டு அடுக்கலையில வைக்க முடியாது. இன்னும் இதுல வைக்க. எப்ப சாப்பிடணும் போல இருக்கும் சாப்பிட்டுக்கிடுங்க. ஒருத்திக்கு நல்லா சூடா இருக்குவே. சர்மி உனக்கு ஆத்தி வச்சிருக்கேன். அப்படியே எடுத்து குடிச்சிடலாம். சரிம்மா குடிச்சுக்கிடேன். எடி தட்டி விட்டுறாதுங்க. ஒட்ல இருந்த மாதிரி தான் இருக்கு பத்துக்க. தட்டில விட மாட்டேமா. கொஞ்சமாவது எட்டி பார்க்கால்வலா. ஏமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குமே. ஏமா நீங்களும் வந்து பார்க்க வரீங்களா? எனக்குலாம் ஒண்ணு படம் பார்க்கிறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல இப்போ. அது இந்த போன்ல பார்க்கிறதுலாம் பிடிக்கவே செய்யாது. டிவில போட்டா கூட பார்க்கலாம். டிவில எல்லாம் இப்போ அந்த படம் போட மாட்டானுமா. சரி போடும்போது நான் பாத்துக்கிடி. சின்ன பொண்ணு அத்தை வேற அங்க இருக்கா. வேற எல்லாரும் போயிட்டாவளோ? ஆமா ஆமா போயாச்சு. அவ மட்டும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு போவாளாம். அவங்க ஒத்தையில இருக்கா. நான் அங்க போய் இருக்கேன். பப்ஸ் திங்கும்போது பார்த்து தின்னுங்கடி. கட்டல்ல எல்லாம் உதிர்ந்து போட்றாதீங்க என்றால. ராத்திரி படுக்கும்போது அம்மைக்கு தான் கடிக்கும். பப்ஸ் திங்கும்போது எப்படியே உதிர்ந்து வரணும்னு தான் கீழ ஒரு பிளேட்டை வச்சிருக்கேன். அப்படியே பிளேட்ல வச்சு சாப்பிடுங்க. சரிமா. சரி சரின்னு படத்தை பார்த்துக்கிட்டே சொல்லுங்க. குப்பையாக்கி போடுங்க. அதுக்கப்புறம் இருக்குது. எப்பா குடிச்சு முடிச்சாச்சு. உண்டைக்கு என்ன எதமா இருக்குது? ஏமாக்கா குடிச்சு முடிச்சிட்டியோ? இப்ப நாங்க குடிச்சிட்டு வச்சேன். இன்னொரு கப் என்ன ஊத்திட்டு வரட்டா? வேண்டாங்க போதும். நீங்க வாங்க வந்து இதுல இருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கதைன்னு சொல்லுங்க. அத தெரிஞ்சுக்கிட்டதா இவ்வளவு ஆவலா இருக்கறியோ? ஆமாக்கா என்னது? சொல்லி சின்ன பண்ணு உன்கிட்ட சொல்லி நீ யார்கிட்டயும் சொல்லாண்டானே. நான் சொல்லுவேனாக்கா நீங்க சொல்லாண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா முக்கியமா வசந்திக்கு தெரியாம பாத்துக்க சின்ன பண்ணு. அவ ஒருத்தியை நினைச்சுதான் கொஞ்சம் பயமா இருக்கு பாத்துக்க. இல்லனா எல்லாரும் முன்னாடி வச்சு கூட இந்த விஷயத்த சொல்லலாம். ஆனா அவ எப்போண்டா நாரடிக்கலாம் நம்ம குடும்பத்துல நினைச்சிட்டு இருக்கா. அந்த ஒண்ணுதான் பயமா இருக்கு பாத்துக்க. சரிக்கா சொல்ல மாட்டேங்க. யார பத்தின விஷயம்? நம்ம சந்தியால பத்திதான். அந்த ஆகாஷ் இருக்காம்ல, அன்னை கூட கூட்டிட்டு போனால வீட்டுக்கு. அந்த பையனை இவ்வளவு லவ் பண்ணியாவன்னு நினைக்க முடியும். என்னக்கா சொல்லுதிய? அவ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா எல்லாம் சரிதான். இவ எப்ப அப்படி பாத்துட்டு இருந்தா? இவ உங்ககிட்ட எதுவும் சொன்னாளா? அவ எப்படி சொல்லுவா? அவெல்லாம் ஒண்ணும் சொல்லல. போன வாரத்துல இன்டர்வியூ இருந்துச்சுல, அதுக்கு போயிட்டு பிள்ளை திரும்பி வரும்போது வெயிலோட வருவாளன்னு இவைய கொண்டு கூப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்காவ பாத்துக்க. அவ அதுக்குள்ள அவன் கூட பைக்ல ஏறி ஐஸ்கிரீம் பார்லர்ல போய் 2 பேரும் ஐஸ்கிரீம் தின்னுருக்காவ. இத அப்படியே பார்த்தாவ பாரு. அவளுக்கு எப்படி இருக்கும் சின்ன பொண்ணு? ஐயா அப்படியா? அண்ணனுக்கு தெரிஞ்சிட்டோ? ஆமா சின்ன பொண்ணு. நான் பாத்திருந்தா கூட இந்த அளவுக்கு பெருசாக்கி இருக்க மாட்டேன். அவளுக்கு தெரியாமையாவது பாத்திருப்பேன். ஆனா நேரடியா அவையிலே பாத்துட்டாவ பத்தியா? அவளுக்கு மனசு கேட்காம என்னைய கூப்பிட்டு என்னைய சத்தம் போட்டு சரி அவ வந்த உடனே அவளை ஏசி சீக்கிரம் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிட்டு பாத்துக்க. அதனால அவங்க வீட்டை பேசதே கிடையாது. அப்படியாக்கு? அப்ப அதனாலதான் இன்னைக்கு லெட்டர் கொடுக்கும்போது உங்ககிட்ட கூப்பிட்டு தந்தவளானே. ஆமா ஆமா. ஆனால பரவாயில்லையே, பேசாம இருந்தாலும் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாவ. அதுதான் எப்படின்னு தெரியல சின்ன பொண்ணு. நான் சொல்லும் போது சரி வேலை கிடைச்சா இப்ப என்ன வை அப்படி இப்படின்னு கோவத்துலதான் பேசினா ஊத்துக்க. ஆனா கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்துட்டா ஒரு வீட்டுக்கு. என்ன இருந்தாலும் அப்பாலாக்க அவளுக்கு சும்மாயே சந்தியால ரொம்ப பிடிக்கும். அதனால வாங்கிட்டு வந்திருப்பா அவக்க. ஆமா சின்ன பொண்ணு. இப்ப என்ன சின்ன பொண்ணு செய்யலாம்? ஒரே குழப்பமா இருக்கு ஊத்துக்க. இவளுக்கு இப்ப வேலையும் கிடைச்சிருக்கு. சென்னைக்கு விட்டா இவ ஒழுங்கா இருப்பாளா? மாறி அவன் கூட பேசி எடுத்து இருக்காளான்னு நம்மளுக்கு ஒண்ணும் தெரியவும் செய்யாது. அவனை போய் நம்ம கண்டிஷன் போடவே முடியாது. அந்த பயக்கல என்ன சொல்றது? நம்ம எல்லாம் பார்த்து எடுத்து ஒழுங்கா இருக்கணும். இதுல பையன் பிள்ளைன்னு சொல்லி பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த வயசுல எல்லா பிள்ளைகளுக்கும் வரக்கூடியதாங்க. ஆனா நம்ம ஓவரா இது பண்ணிட்டு இருந்தோம் வைங்களாம், அதுவே அந்த பிள்ளைகளுக்கு கூட கொஞ்சம் வைராக்கியமாயிரும். நீங்க சொல்லியது லேசா சொல்லிட்டு விட்டுறனுங்க. மாறி அதுக்கப்புறம் என்ன பண்ணியாலும் யாது பண்ணியாலும் அப்படியே ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தோம் வைங்க,
அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? பண்ணிதான் பாத்துருவோமேன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துரும். அதுக்கு மட்டும் நம்ம விட்டு கொடுத்துட கூடாதுக்க. வரி பிள்ளைகள் வீணா போயிரும். அவளுக்கு வயசு 21 ஆயாச்சு. அவளுக்கு இன்னும் தெரியாமையா இருக்கு எது கரெக்ட் தப்புன்னு. சொல்லி கொடுக்கறத சொல்லி கொடுங்க. மீதி உள்ளதை அவ பாத்துக்கிட்டு அப்படியே அவளுக்கு 2 பேருக்கும் பிடிச்சு இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமா இப்படியே இருந்தாவனா அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம். இப்ப எனக்கு காலேஜ் முடிச்சிருக்கா. அவனுக்கு இவள ரொம்ப பிடிக்கும் சொல்லி எனக்கு முந்தியே தெரியும். ஆனாலும் பிள்ளைகள் காலேஜ் படிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் காலேஜ் படிக்க நேரத்துல வரக்கூடியதுதான். காலேஜ் முடிச்சு வேலையெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு அவளுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு பாத்துக்கிடலான்னு தான் நானும் வாய மூடிட்டு உங்ககிட்ட எதுவும் சொல்லாம இருந்தேன். ஆனா எனக்கு சந்தியாலும் இது பண்ணுவான்ல எனக்கு ஒண்ணும் தெரியாதுக்கு. ஏக்கா அதுக்குன்னு அவ கெட்டவான்லாம் சொல்ல முடியாதுக்கு. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பையன் திரும்ப திரும்ப நம்மள பார்த்தா சரி நல்லா பிடிக்கதான் செய்யும். அதுவும் அவன் நல்ல பையன் தாங்க. அவனுக்கு அழகா நம்ம பிள்ளைய கொடுக்கலாம் தெரியுமா? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா? ஏதாவது ஒண்ணு ஒத்து போகுதா? அவன் கிறிஸ்டியன், நாங்க இந்து. மரியாதை குடும்பம் சும்மாயா? என்ன பெரிய பணக்காரையில இருக்கவ. எங்க அண்ணனுக்கு 2 மடங்கு இருப்பாவ போல. நீ தான் அன்னைக்கு போட்டோவெல்லாம் காஞ்சா. இப்ப நீயே அந்த வீட்டு கொண்டு இவள கொடுக்கலாம்னு சொல்லியா? மதிப்பாவள சின்ன பொண்ணு. நம்ம தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஏத்த மாதிரி தான் மாப்பிள்ளை பார்க்கணும். பெரிய வசதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்துட்டு பிள்ளைதான் கஷ்டப்படாங்க போய் ஒவ்வொன்றுக்கும் சொல்லி கணிப்பாவ. அது என்னமோ உண்மைதாங்க. ஆனா அவன் அப்படி கிடையாதுங்க. அவ அம்மா கொஞ்சம் திமிரு பிடிச்ச ஆளுதான். மாறி அந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? பையன் நல்ல பையனா இருந்தாலும் மாமியார் மாமனார் நல்லா இல்லன்னு நம்மளுக்கு வாழ்க்கையே நல்லா இருக்காது. ஒவ்வொரு நாளும் அழுத்திட்டு தான் இருப்பா. அவளுக்கு ஒண்ணும் புரியாம இருக்கா சின்ன பொண்ணு. நீ அவ கூட சேர்ந்துட்டு ஜாலரா அடிக்காத. நம்ம குடும்பத்துக்கு ஒத்தே போவாது சின்ன பொண்ணு. சரிக்கு நீங்க இவ்வளவு இது பண்ணாண்டா. அவ கூட எப்பவும் போல பேசுங்க. அவளுக்கு சொல்லது சொல்லியாச்சுல இது தப்பு மக்களே மட்டும் சொல்லுங்க. அதுக்குன்னு பேசாம 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு கூட கொஞ்சம் தாங்க வெறுப்பாவும். மாறி அவன் நல்லா பேசினான்னு வைங்க அவளுக்கு அங்கதான் அன்பு போவோம். அந்த பாசத்தையும் அன்பையும் நீங்க தான் அதிகமா காணிக்கணும் இந்த நேரத்துல. எனக்கு இதே எடுத்துக்கிடுங்களா. வர்க்கீஸ் எவ்வளவு நல்லவிய. அந்த வயசுல இப்படி பண்ணோடனே எங்க அம்மைக்கு தெரிஞ்சுட்டு எங்க அம்மா என் கூட பேசாம எத்தனை வருஷம் இருந்தா. ஆனால் நான் வீட்டுக்கு எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணேன். மாதிரி என்ன செய்ய முடியும்? வீட்டுல ஒத்துக்கிட்டே இல்ல. ஆனா இப்ப அவிய என்ன நல்லா பாக்காம இருக்காவ. என் மாமியார் மோசம்தான். ஆனா எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. விழாக்கு பிள்ளைகளுக்கும் பிடிச்ச மாதிரி கட்டி கொடுத்தாதாங்க அந்த பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும். அதனால இப்ப போருங்க ஒரு 2-3 வருஷம் ஆவட்டு. அதுக்கப்புறமா இதே மாதிரி அவங்க 2 பேர் இருந்தாவன்னா அதுக்கப்புறம் யோசிக்கலாம். இவ ஸ்ட்ராங்கா இல்ல அவனதான் கெட்டுவேன்னு சொன்னா நீங்க மாதிரி என்ன செய்விய? என்ன சின்ன பொண்ணு பிள்ளைகள் நம்ம சொல்லி எதனா கேட்கணும். ஏக்கா அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு வயசுக்கு மேல பிள்ளைகளுக்கு ஆசையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். என்னத்தான் சொல்ல வரைய போ. உன்கிட்ட போய் சொன்ன பாரு. எல்லாருக்கும் இந்த வயசுல ஒரு இது வரும். அது கரெக்ட் தான். அதுக்கு நீ எல்லாருக்கும் லவ் மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. அதான் சொல்லியம்லாக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் வருஷம் ஆகும். இப்ப நாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கோம். இப்பதான் வீட்டுல தெரிஞ்சு இப்படி பேசாம இருந்தோம்னா இவ விட்டுருவா. இது பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்ல வரேன். நீங்க அவட்ட எப்பவும் போல பேசுங்க. அதுவே போதும். சரி சின்ன பொண்ணு பாப்போம். அதுக்கு நம்மள வேலைக்கெல்லாம் விடாம இருக்காதுங்க. சந்தேகப்பட்டுக்கிட்டு அங்க போய் என்ன செஞ்சிருவாளோ பேசிடுவாளோன்னு நினைக்காதுங்க. அவன் வெளிநாட்டுக்கு போறேன்னாங்க. எங்க மைனி தான் சொன்னாவ. அணு இருக்கால சிந்துக்கு அம்மைக்கு தம்பி பொண்டாட்டி. அவதான் எங்க மைனிட்டு சொல்லியிருக்கா என் தம்பி வேலைக்கு போயிருவான் வெளிநாட்டுக்கு போறான்னு சொல்லி. அதனால அவன் அங்க போயிருவான். நீங்க சென்னை கூடதுக்கெல்லாம் ஒண்ணு இது பண்ணாதுங்க. அப்படியா? அப்ப வெளிநாட்டுக்கு போறான்? ஆமாக்க. அவிய முழுசா அங்க இருந்ததுனாக்க ஒவ்வொன்னு சம்பாதிச்சாவ. அந்த பிள்ளை எத்தனை வருஷம் அங்க போய் கடந்துச்சு. அவிய அம்மையும்லாம் அங்க இருந்தாவ. அப்படியா? ஆமா அவிய அம்மா அங்க வேலை பார்க்கும் போது இந்த 2 பிள்ளைகளையும் அந்த அண்ணையும் தான் படிக்க வச்சாவலாம். மாறி அவிய இப்பதான் அங்க வந்திருக்கவ. திரும்ப அணுவுக்கு வேலை கிடைச்சிட்டுன்னா அவ கூட அங்க இருந்திருக்காவ. ஃபுல்லா வெளிநாடு தாங்க அவிய. அப்படியா? சரி சரி. அவிய கதெல்லாம் நம்மளுக்கு என்னத்துக்கு? ஆமா நீங்க டீய குடிங்கக்கா ஆறிட போகுது. அது நல்ல சூடா இருக்கு சின்ன பொண்ணு. அதான் அந்தால வச்சிருக்கேன் குடிக்கேன். நீங்க பப்ஸ் எல்லாம் ஒண்ணும் எடுக்கல? பப்ஸ் எல்லாம் பிடிக்காது சின்ன பொண்ணு. உளுந்த வடை அப்படி ஏதாவதுனா டீ கூட வச்சு சாப்பிடுவேன். பப்ஸ் தின்னுக்கிட்டு அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது பாத்துக்க. சரி சரிக்கா குடிங்க குடிங்க. சரிம்மா. ஹலோ இந்து. ஹலோ எங்கடா இருக்க? வீட்ல தான் இருக்கேன். நீ எங்க இருக்கா? இங்க ஆபீஸ்ல வெளிய வந்து உட்கார்ந்திருக்கேன் பாத்துக்க. அவ்வளவுதான் வீட்டுக்கு கிளம்பணும். டேய் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குடா. என்ன சொல்ற? எப்போ மேரேஜ்? ஆகஸ்ட் 20 டா. இங்க நம்ம புத்தேரி பக்கத்துல
சரி, இங்க இருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும், கண்டிப்பா வந்துருவேன். நீ இன்விடேஷன் மட்டும் மறக்காம அனுப்பி வச்சிரு. ஓகேடா, அதுக்கு தான் கூப்பிட்டேன், வச்சறேன். சரி இந்தோ. ஏய் முத்து, என்னம்மா? என்ன மக்கா போன்ல பண்ணிட்டு இருக்கா? இல்லம்மா, இந்து போன் பண்ணா. யாருல? ஏமா, என் கூட படிச்ச இல்லாம இந்திரான்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை. அந்த சுருட்ட முடிக்காரி. ஆமா, அவதான். அவளுக்கு அடுத்த மாசம் கல்யாணமா, அதுக்கு போன் பண்ணி இன்விடேஷன் அனுப்புறேன்னு சொன்னா. உங்களை எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாமா. அப்படியா? எப்ப, என்னைக்கா? அடுத்த மாசம் 20ஆம் தேதின்னு சொன்னாமா. சரி சரி மக்கா. கூட பிடிச்ச எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிட்டு இருக்கு பத்தியா? உனக்கு ஒரு பொண்ணு பாக்கணும். ஏமா, அது பொம்பளை பிள்ளைல எப்படின்னு சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணுவாவ. என் கூட படிச்ச பையக்கெல்லாம் என்ன கல்யாணமா பண்ணிட்டு இருக்கானுமே. ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் தான் இருக்குது. அதுக்குள்ள என்னமா அவசரம்? முதல்ல வீட கட்டி முடிப்போம். பாலைமுருகன் மாமா என்னமா சொன்னவ? இடம் எதுவும் பாத்துருக்காவலாமா? அதான் பாத்துக்கிட்டே இருக்கேன், வாய்ப்பா ஒண்ணு அமையல, பாக்க அப்படின்னு சொல்லிருக்கா. பத்துக்க நாங்க உள்ளூருக்குள்ளேயே தானே பாக்கணும்னு சொன்னேன். அதான் கொஞ்சம் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னவ. அப்படியா? ஒரு இடம் மட்டும் கிடைச்சிட்டுனா வீட படபடன்னு கட்டிடலாம். லோன் எடுக்கிறதுக்கும் எல்லாமே ரெடியா தான் இருக்குது. அதான் சொல்லிருக்கேன் மக்கா, பாப்போம். கட்டி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கல்யாணம் இதெல்லாம் பேசலாமா? இப்பமே இருந்து சொல்லிட்டு இருக்காருங்க ஒவ்வொரு ஆள்கிட்டயா. இல்ல, பொண்ணெல்லாம் ஈஸியா கிடைக்காதுல. சொல்லி வச்சாலும் 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயே ஆகும். அதுக்கு தானே நம்ம முடிவு பண்ணியது. மாதிரி என்னத்துக்கு நினைச்சா நீ? எப்பா, ஏதோ புதையில தேடிய மாதிரி தான் தேடணும் போல என்னமா? ஆமா, மத்த பயல்வளாவது லவ் பண்ணிட்டு எவளையாவது கூட்டிட்டு அலையாடுவேன். நீ அதுக்கும் ஒப்பேற மாட்டக்கா. எம்மா, என்னம்மா சடக்குன்னு இப்படி சொல்லுதிய? அப்ப யாரையாவது கூட்டிட்டு வந்தா பரவாயில்லையா உங்களுக்கு? சவுட்டி தள்ளிர மாட்டே உன்னைய. ஏமா, என்னதான் தள்ளுவீங்களா? அந்த பிள்ளையும் சேர்த்து தள்ளிருவீங்களா? உன்னைய மட்டும் தான். அந்த பிள்ளைய நான் என்ன செய்ய போறேன்? அது பாவம்ல. கூட்டிட்டு மட்டும் வந்து பாரு. நீ பாரு, லட்சுமி யாருன்னு பாப்பா நீ. மார்க் இப்படி சொல்லுதிய? இல்ல, அதுக்கு உனக்கு அமையலல. ஒரு பிள்ளைகள ஒண்ணு யார எடுத்து கூட பார்க்கல போல. எம்மா, திரும்ப திரும்ப என்னை ரொம்ப நோஸ்கட் பண்ணிட்டு இருக்கிறிய. எந்த பிள்ளைகள் நீ பாக்கல இல்ல, நான் யாரையும் பாக்கல. அதுதான் காரணம். சரி, எங்க அம்மைக்கு பிடிச்ச பிள்ளைய பார்த்தா அவையிலே பார்த்து வைக்கிட்டு இருந்தா நீங்களே நீ எப்படி கிண்டல் பண்ணுதிய? சும்மா சொல்லிய மக்கா. சரி வா, ராணியத்தை கூப்பிட்டா வீட்டுக்கு போமா. வாரிமா. அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோமா? வேலை கிடைச்சிருக்க பிள்ளைக்கு சும்மாவே போய் பார்த்துட்டு வருது. என்ன வாங்கிட்டு போவால? அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஏதாவது ஒண்ணு, ஹேண்ட் பேக் மாதிரி ஏதாவது வாங்கிடலாமா? வேலைக்கு போகும்போது போட்டுட்டு போவாளா? இப்பமா சொல்லியா? எங்க போய் வாங்குவா? நாளைக்கு வேணா காலையில போய் எங்கயாவது கடையில வாங்கி கொடு. ஏமா, பேக் கடை நம்ம ஊர்ல இருக்கும் இல்லாம நல்ல பேக்கா பார்த்து ஒண்ணு எடுத்துட்டு வரேன். எது, அந்த சுரேந்தர் கடையிலயா? ஆமா. அங்க ஒண்ணுக்கு அவன் மேல இருக்கும். குறைஞ்சதே நிறைய விலை போட்டு தருவான். நாகர்கோயில் போனாதான் நல்ல பேக்குல எடுக்கலாம். அப்போ ஒரு எட்டு போயிட்டு வந்துட்டாமா? நீங்களாம் எப்படி சாப்பிடறதுக்கு 8 மணி ஆகும்ல? 1/2 மணி நேரத்துல போயிட்டு வந்துருவேன். அவ்வளவு ஸ்பீடாயா? போறதுக்கு 20 நிமிஷம் ஆகும், 1/2 மணி நேரத்துல போயிட்டு வந்துருவானா? பாத்து மெதுவா போ. வாங்கி கொடுக்கணும்னு மாதிரி ஆசைப்படியா? சரி வாங்கி கொடு. சரிம்மா. முதல்ல இதை சொல்லிருக்க கூடாதால? நான் மத்தியானமே வந்தோட ராணியத்தை வீட்டுக்கு சாயங்காலம் போகணும்னு சொல்லதானே செஞ்சேன். நான் படுத்து உறங்கிட்டேன். என்ன செய்ய? வயலுக்கு போயிட்டு வந்து அலுப்புல உறங்கியாச்சு. இப்பதான் எந்திரிச்சு நிக்கேன் நானே. பூமாரியை மட்டும் கூட்டிட்டு போங்க. அவ என்ன செய்யா? அவ படிச்சுட்டேடா. சரி சரி, அவளை கூட்டிட்டு போங்க. நான் வாங்கிட்டு அப்படியே நேரம் அங்கேயே வந்துறேன். சரிம்மா, கருவா வச்சிருக்கியா? இருக்குமா, நான் பாத்துக்கிட்டேன். ஒரு 1000 ரூபாய்க்கு எடுனமா, நல்லா கூடுன பேக்கா. சரிம்மா, எடுக்கேன். போயிட்டு வா. சரி, நம்ம நடந்து போவோம். ஏய் பூமாரியா, வா போவோம். நான் முன்னாடி போறேன் மக்கா. கதவை சாத்திட்டு பின்னாடி வா. காதுல உளுந்தா என்னதோ இப்படி கிடந்து படிச்சிட்டு கிடக்கும் இந்த பிள்ளை. எங்க அம்மா இங்க அதுக்குள்ள ஓடிட்டாங்க. ஐயோ, கதவு பூட்டிட்டு வரதுக்குள்ள ஆள காணல. படபடன்னு வருவாப்ல. ஒத்தையில போவணும்.